வணக்கம் மக்களே, நான் மிஸ்டர் பீஸ்னட். இன்னைக்கு நம்ம பார்க்க வீடியோ ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான வீடியோ. ரியல்மி P3 Proவோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்பெக்கை பற்றி பார்த்துடலாம். ஸ்பெக்கை பொறுத்தளவுக்கு நமக்கு இந்த ஃபோனில் இதோட பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, இதோட டிஸ்பிளே வந்து இந்த பட்ஜெட்டுக்கு ரொம்பவுமே டாப் நாச்சாக இருக்குது. இதோட பிரைட்னஸ் ஆகட்டும், இதோட ரெஃப்ரெஷ் ரேட் ஆகட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குது. ரெஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்தளவுக்கு நமக்கு 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. நார்மல் யூசேஜுக்கும் சரி, நீங்கள் மல்டிமீடியா கன்சம்ஷனுக்கும் சரி, நீங்கள் நார்மலாக மல்டி டாஸ்கிங் அதிகமாக பண்ணுறீங்கன்னா இது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். மற்றபடி இதோட பிரைட்னஸை பொறுத்தளவுக்கு நமக்கு 1400 1500 நிச்சுக்கிட்ட பிரைட்னஸ் இருக்குது. இது ஓகேன்னு சொல்லலாம், ஏன்னா இந்த பட்ஜெட்டு உங்களுக்கு இவ்வளோ பிரைட்னஸ் தான் கிடைக்கும். அடுத்ததாக இந்த ஃபோனோட வீடியோ குவாலிட்டியை பொறுத்தளவுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வீடியோ ப்ளேபேக் குவாலிட்டிலாம் உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே இருக்கிறதுனால உங்களுக்கு பிளாக்காகவே இருக்குது. அதனால் உண்மையுமே உங்களுக்கு மல்டிமீடியா கன்சப்ஷன்னா உங்களுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இந்த டிஸ்பிளே. பட் ஆனால் இந்த டிஸ்பிளேயில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இது குவாட்கோம்னால உங்களுக்கு டேமேஜ் ஆனால் ரொம்பவுமே ப்ரைஸ் அதிகமாக வரும். இன்னொன்று டெம்பர் கிளாஸுமே இது கிடைக்கிறது கஷ்டம். இன்னொன்று கிடைச்சாலும் ரேட்டு கூட தான் இருக்கும். நீங்கள் ஹெவி யூஸராக இருந்தால் இந்த டிஸ்பிளே ப்ரிஃபர் பண்ணாதீங்க. ஃப்ளாட் டிஸ்பிளே போகிறதே ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். இந்த டிஸ்பிளே அரௌண்ட் உங்களுக்கு 1.8 இன்ச் இருக்குது. உங்களுக்கு பெரிய டிஸ்பிளே தான் இது. பட் ஆனால் உங்களுக்கு இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லாருமே இந்த டிஸ்பிளே சைஸ் தான் கொடுக்குறாங்க எல்லா ஃபோன்ஸுமே. அப்படி கம்பேர் பண்ண போது இது நார்மலான சைஸ்னே சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த ஃபோனோட ப்ராசர் பொறுத்தளவுக்கு நமக்கு Snapdragon 7H Gen 3 கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு எல்லா ஃபோன்லேயுமே உங்களுக்கு Snapdragon வாங்குறீங்கன்னா 7H Gen 3 தான் கிடைக்கும். சம் கேசஸ் உங்களுக்கு 7 Gen 3 கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் உங்களுக்கு 20,000 பட்ஜெட் நீங்கள் தொட்டுட்டாலே உங்களுக்கு Snapdragonல 7H Gen 3 தான் கிடைக்கும். ஓவரால் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு நான் ஏற்கனவே என்னோட சேனலில் Vivo T3 Proவோட ரிவ்யூ போட்டிருப்பேன். அதோட பெஞ்ச்மார்க் கம்பேர் பண்ண போதும் இதோட பெஞ்ச்மார்க் கம்பேர் பண்ண போதும் பெரிய வித்தியாசங்கள் இல்லை. சொல்லப்போனால் ரெண்டுமே சிமிலரான ப்ராசஸர், ரெண்டும் ஒரே ப்ராசஸர் தான். பட் ஆனால் உங்களுக்கு பெரிய வித்தியாசங்கள் இல்லை கேமிங்கில். இதில் உங்களுக்கு 90 FPS அன்லாக்டு தான். BGMIயில் உங்களுக்கு ஸ்மூத் செட்டிங்ஸில் நீங்கள் வச்சு 90 FPS விளாடலாம். 90 FPS பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு எந்த இடத்தையுமே லேக் தெரியல. 90 FPS இருக்கனால உங்களுக்கு விளாட்றதுக்குமே ரொம்பவுமே ஸ்மூத்தாக தான் இருக்குது. மற்றபடி நீங்கள் ஒரு மல்டிமீடியா கன்சம்ஷன் தான் முக்கியம், நான் மல்டி டாஸ்கிங் அதிகமாக பண்ணுவேன்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராசஸர் உங்களுக்கு போதுமானதாகவே இருக்கும். பட் ஆனால் கேமிங்னு நினச்சிட்டிங்கன்னா அது ஓகேவான ப்ராசஸர் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க 20,000 ரூபாய்க்கு. மற்றபடி இதில் உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது இந்த ப்ராசஸர் இந்த பட்ஜெட்டுக்கு. AnTuTu ஸ்கோரை பொறுத்தளவுக்கு எனக்கு 8.2 lakh டவுன்ஸு. இது ஒரு நல்ல பெஞ்ச் மார்க்னு சொல்லலாம். மற்றபடி ஹீட்டிங்கை பொறுத்தளவுக்கு ஹீட்டிங் பெருசாக ஆகலை. ஏன்னா இப்போ உள்ள ஃபோன்ஸ்லாம் 40 டிகிரியை தாண்டி போகுது. அதை கம்பேர் பண்ண போது இது ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் தோணுது. அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த ஃபோனோட பேட்டரியை பொறுத்தளவுக்கு நமக்கு 6000 mAh கொடுத்துருக்காங்க. இப்போ உள்ள சூழ்நிலைக்கு 6000 mAh கம்மியாக தெரியுது. ஏன்னா அந்தளவுக்கு அதிகமான mAh பேட்டரி நம்ம மார்க்கெட்டில் இப்போ பார்த்தாச்சு. மற்றபடி பார்த்தோம்னா இது உங்களுக்கு 6000 mAh பேட்டரி ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அதாவது நார்மல் யூசேஜுக்கும் சரி கேமிங்குமே சரி 6000 mAh ஸ்டேபிளான பேட்டரினே சொல்லலாம். ஸ்க்ரீன் ஆன் டைம் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 1 டே கூட வர வாய்ப்புகள் இருக்குது நார்மல் யூசேஜுக்கு. பட் ஆனால் ஹெவி யூசேஜ் பண்ணிங்கன்னா அரௌண்ட் 7 hourலேருந்து 8 hour உங்களுக்கு டிஃபர் ஆகும். இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 80 watt சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 80 watt சார்ஜர் கொடுத்துருக்கனால சீக்கிரத்துலையுமே சார்ஜ் ஏறிடும். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா சார்ஜுமே சீக்கிரத்தில் ஏறிடும், பேட்டரியுமே ட்ரெயின் ஆக கொஞ்சம் லேட்டாக தான் செய்யும். அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த ஃபோனோட பில் குவாலிட்டியை பொறுத்தளவுக்கு நமக்கு ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான். பின்னாடியுமே உங்களுக்கு வீகன் லெதர் தான் வரும். இன்னொரு உங்களுக்கு வேறு வேரியண்ட் இருக்குது, அதில் வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் பேனலோடு வரும். பட் ஆனால் அதில் உங்களுக்கு டிசைன் வைஸாக ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இதை காட்டிலும். அடுத்ததாக இந்த ஃபோனில் மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு IP69 ரேட்டிங் கிடைக்கிது. அதனால் உங்களுக்கு தண்ணியில் பட்டாலும் சரி இல்லை மழையிலே இருந்தாலும் சரி உங்களுக்கு ஃபோனில் மிகப்பெரிய டேமேஜஸ் ஏற்படாது. பட் ஆனால் யாரும் போட்டுறாதீங்க. இதை போட்டு டெஸ்ட் பண்ணி பாரு ப்ரோ அப்படின்லாம் நீங்கள் கேட்காதீங்க. ஏன்னா இது என்னோடய ஃபோன் இல்லை, இது என் ஃப்ரெண்டோட ஃபோன். அப்படி சேதாரம் ஏதாவது ஏற்பட்டுச்சு. அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த ஃபோனோட ஸ்பீக்கரை பொறுத்தளவுக்கு ஓகேயான ஸ்பீக்கர்னே சொல்லலாம். ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அது ஸ்டீரியோ ஸ்பீக்கர் மாதிரி ஃபீல் ஆகலை. பட் ஆனால் இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு Vivo சைட்லாம் போனீங்கன்னா ஸ்பீக்கர் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது இதை காட்டிலும். அதனால் ஸ்பீக்கரை பொறுத்தளவுக்கு இது கொஞ்சம் டவுன் கிரேட்னு தான் நான் நினைக்கிறேன்.
மற்றபடி ஸ்பீக்கரில் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு டால்பி ஆடியோ சப்போர்ட் இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளேலையுமே டால்பி விஷன் கிடையாது. அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த ஃபோனோட கேமராவை பொறுத்தளவுக்கு இந்த ஃபோனை பார்த்தோன்னே எல்லோரும் என்ன யோசிப்பாங்கன்னா, என்னடா ஒரு கேமரா தான் கொடுத்துருக்காங்க, அதனால் கேமரா இந்த ஃபோனில் அந்தளவுக்கு நல்லா இருக்காதுன்னு சொல்லி தான் நிறைய பேர் யோசிப்பாங்க. நானும் அப்படி தான் யோசித்தேன். பட் ஆனால் இங்கே நடந்ததே வேறு. இதில் கொடுத்தது நமக்கு வெறும் ஒரே ஒரு பிரைமரி சென்சார். பட் ஆனால் கூட உள்ளது ஒரு டெப்த் சென்சாரை பற்றி நம்ம பேச வேணாம். பிரைமரி சென்சாரை மட்டும் பற்றி பார்ப்போம். பிரைமரி சென்சாரை பொறுத்தளவுக்கு நமக்கு சோனி சென்சார் தான் கொடுத்துருக்காங்க, 50 மெகாபிக்சல். இந்த கேமராவோட குவாலிட்டி ரொம்பவுமே எனக்கு சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஏன்னா உங்களுக்கு ஃபோட்டோ குவாலிட்டியாக இருக்கட்டும், நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. வீடியோ குவாலிட்டியுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. லோ லைட்லேயுமே சரி, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், லோ லைட்டில் உள்ள ஃபோட்டோலாம் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. பட் ஆனால் இந்த ஃபோட்டோ உங்களுக்கு 5லேருந்து 6 டேக் எடுத்து ஒரு ஃபோட்டோ தான் நல்லா வருது. அதையும் யோசிச்சுக்கோங்க. கன்சிஸ்டன்டியில் ரொம்பவுமே அடி வாங்குது. செட்டர் ஸ்பீடுமே ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ நான் ஆரம்பத்தில் போட்ட இன்ட்ரோவாக இருக்கட்டும், நான் போடுற அவுட்ரோலையும் நான் எடுத்த இந்த ஃபோனில் தான் வீடியோ எடுத்தேன். இந்த ஃபோனோட வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக வீடியோ சாம்பிள்ஸையும் நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா 4K 30 FPS எடுத்துக்கிட்டு இருக்கோம். வீடியோ கிளாரிட்டி நல்லா தான் இருக்குது. கலருமே கொஞ்சம் நல்லா பஞ்சியாக தான் இருக்குது. இப்போதைக்கு பிரைட்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு மழை காலமாக இருக்கிறனால அந்தளவுக்கு தெரிய மாட்டேங்குது. பட் ஆனால் நல்லாவே இருக்குது. வீடியோ குவாலிட்டி குறை சொல்கிற மாதிரி இல்லை. அதாவது இந்த பட்ஜெட்டுக்கு இந்த வீடியோ கிளாரிட்டி நல்லாவே இருக்குது. 1xல் வச்சுருக்கோம். 2xலேயுமே உங்களுக்கு வந்து கிளாரிட்டி நல்லாவே இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸ்டெபிலிட்டி வைஸாகவும் சூப்பராக இருக்குது. 5xலேயும் போக முடியுது. பட் ஆனால் 5x காட்டிலும் 2xும் 1xும் நல்லாயிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா 180p 60 fps எடுக்கிறோம். ஸ்டெபிலிட்டிலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் ஆனால் பிக்சர் குவாலிட்டி, அதாவது இமேஜ் குவாலிட்டி கொஞ்சம் அடி வாங்குது. அதாவது 180pயில். பட் ஆனால் 4Kயில் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். 180p கொஞ்சம் 4K கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டவுன்கிரேடாக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா அது 180p 30 fps 4K கிடையாது. 180pலேயும் 30 fps தான் இருக்குது. 60 fps கிடையாது செல்ஃபி கேமராவில். பட் ஆனால் இந்த 20,000 பட்ஜெட்டுக்கு இந்த கேமரா மித்த ஃபோன்ஸை கம்பேர் பண்ண போது ஓரளவு பரவாயில்ல. விவோ ஃபோன் கேமரா மாதிரி தான் இருக்குது. இதுவும் பெரிய வித்தியாசங்கள் இல்லை. பாருங்கள், லைட்டிங்குமே இங்கே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு மழை காலனால. பட் ஆனால் இதுலேயுமே உங்களுக்கு கிளாரிட்டி ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்குது. அதே மாதிரி இந்த ஃபோனில் உங்களுக்கு நிறைய மோட்ஸ் கொடுத்துருக்காங்க வீடியோ எடுக்கிறதுக்கு. ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. ஃபோட்டோ எடுக்கிறது சரி, லாங் எக்ஸ்போசர் ஷாட்லாம் எடுக்கிறதுக்கு இந்த ஃபோனில் ரொம்ப நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கேமரா ஃபோனுக்கு ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குற ஃபீச்சர்ஸ்லாம் நிறையாவே இருக்குது. ரியல்மி ஃபோன் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் நிறையாவே இருக்கும். நமக்கு இந்த ஃபோனில் ஆண்ட்ராய்டு அப்டேட்டை பொறுத்தளவுக்கு இப்போ நமக்கு ஆண்ட்ராய்டு 15 ரன் ஆகிட்டுருக்கு. ரியல்மி UI 6.0 தான் ரன் ஆகிட்டுருக்கு. பட் ஆனால் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஆண்ட்ராய்டு 17 வரைக்கும் உங்களுக்கு அப்டேட் இருக்குது. அதுபோக உங்களுக்கு 3 வருஷத்துக்கு செக்யூரிட்டி அப்டேட் இருக்குது. அடுத்ததை பார்த்தோம்னா இந்த ஃபோனோட கஸ்டமைசேஷன் எல்லா ஃபோன்ஸ்லேயும் உள்ள மாதிரி தான் இருக்குது. இதை பற்றி பெருசாக பேச விரும்பலை. எல்லா ஃபோன்ஸ்லேயும் உள்ள மாதிரி தான் இருக்குது. அடுத்ததாக இந்த ஃபோனில் AI ஃபீச்சர் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்க்கிள் டு சர்ச் எல்லா ஃபோன்லேயும் வந்துருச்சு. அதே மாதிரி AI ரைட்டர், AI ரிப்ளைலாம் இருக்குது. பட் ஆனால் அது உங்களுக்கு பெருசாக யூஸ் ஆகுமான்னு கேட்டால் தெரியல. பட் ஆனால் உங்களுக்கு சர்க்கிள் டு சர்ச் மேக்ஸிமம் கேசஸில் நல்லாவே யூஸ் ஆகுது. என்ன ப்ரோ ஆரம்பத்துலேருந்து இந்த பட்ஜெட்டுன்னு சொல்கிறீங்க, இது எவ்வளோ தான் பட்ஜெட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது உங்களுக்கு 21K கிடைக்கிது பேஸ் வேரியண்ட்டு. அதுவே உங்களுக்கு டாப் வேரியண்ட் வந்து உங்களுக்கு 23K கிடைக்கிது. இப்போ நான் வச்சுருக்கிறது டாப் வேரியண்ட். இது வந்து 12GB ரேம் 256 ஸ்டோரேஜ். இது ரொம்பவுமே நல்லா தான் இருக்குது, இந்த ரேமும் இந்த ஸ்டோரேஜும். அதுவே நீங்கள் பேஸ் வேரியண்ட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 8GB ரேம் கிடைக்கும், 128GB ஸ்டோரேஜ் கிடைக்கும். என்னையை பொறுத்தளவுக்கு நீங்கள் பேஸ் வேரியண்ட் போகிறது பதிலாக டாப் வேரியண்ட் போகிறது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு 2000 ரூபா தான் கூடுது. எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும், அதாவது P4 ப்ரோவே இந்த ரேட்டு தானே ப்ரோ இருக்குது அப்படின்னு யோசிப்பீங்க. பட் ஆனால் அது பேஸ் வேரியண்ட் தான் உங்களுக்கு 23,000 ரூபாய்க்கு இருக்குது. பட் ஆனால் 23,000 ரூபாய்க்கு இதில் உங்களுக்கு டாப் வேரியண்ட் கிடைக்கும். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசங்கள் உங்களுக்கு ஃபீல் ஆகாது ரியல் டைம் யூசேஜில். அதனால் உங்களுக்கு P4 ப்ரோக்கு போகிறது பதிலாக P3 ப்ரோக்கு போகிறதே ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஓகே, பாய்.